சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த வேளையில் உன் துணையின் மனது கல்லாகிவிட்டது. இப்பொழுது அவருக்கு நான் ஒரு பாடம் புகட்டிவிட்டு தான் அதை நான் உன்னிடம் கூறலாம் என்று சொல்ல வந்தேன். உனக்கு ஒன்றும் புரியாது என்று எனக்கு தெரியும். சாயப்பா சொல்வதை பொறுமையாக கேள் என் குழந்தையே. நான் ஒரு முறைக்கு பல முறை யார் என்ன தவறு செய்தாலும் என் வார்த்தைகளால் அவருக்கு எச்சரிக்கை செய்து கவனமாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டு தான் இருப்பேன். அதே போல் தான் உன் துணையிடமும் அடிக்கடி என் வார்த்தையால் அவர் கண்களில் பட்டு செவிகளால் கேட்கவும் செய்தேன். ஆனால் கொஞ்சம் கூட மனம் மாறாமல் கல் நெஞ்சமாக இருந்து கொண்டு நான் மாறமாட்டேன், என் மனம் இப்படித்தான் என்று பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கும் உன் துணைக்கு இப்பொழுது ஒரு பாடத்தை புகற்றிவிட்டேன். அது என்ன தெரியுமா? நீ இந்த நிமிடம் கூட உன் மனதளவில் நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, யார் குடும்பத்தையும் நான் பிரிக்கவில்லையே, அப்படி இருக்கும் பொழுது என் குடும்பம் பிரிந்து மிகவும் வேதனையில் நான் இருக்கிறேன் என்று உன் மனதில் 1000 கேள்விகளும் 1000 கஷ்டங்களும் ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உன் மனம் எத்தனை துயரங்களை அனுபவிக்கும் என்று உன் சாயப்பா நான் புரிந்து கொள்வேன். அப்படி இருக்கும் பொழுது உன் துணையிடம் சென்று நீ படும் வேதனையை நான் சொன்னேன், நீ படும் கஷ்டங்களையும் நான் உணர்த்தினேன். அப்பொழுது அந்த நிமிடம் கேட்டுவிட்டு மறுபடியும் மற்றவர்களை சொல்லை கேட்டு திரும்பவும் அவர் பழைய நிலைக்கு மாற்றி விடுகிறார். நானும் பலமுறை எச்சரித்தேன் மனம் மாற வேண்டாம் என்று. ஆனால் உன் துணையோ அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் கல் நெஞ்சமாக இருந்து விட்டார். இதை பார்க்கும் பொழுது மனம் வலிக்கிறது. நான் என்ன சொல்லியும் கேட்காத உன் துணைக்கு இப்பொழுது நான் ஒரு பாடம் புகட்டிவிட்டு தான் வந்திருக்கிறேன். கட்டாயம் அதில் இவர் திருந்தி உன்னை தேடி வருவார். என் குழந்தையின் வாழ்க்கைக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் குழந்தை சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்து உன் வாழ்க்கையை திரும்பவும் உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன். இதை மட்டும் உன் மனதில் வைத்து கொண்டு வேறு எந்த ஒரு நிகழ்வையும் நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. உன் மனதில் தைரியமும் நிம்மதியையும் இருந்தால் மட்டுமே என்னால் செயல்பட முடியும். உன் வாழ்க்கையை உன் கரங்களில் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். இப்பொழுது நான் அவருக்கு புகட்டிய பாடம் அவர் மனதில் ஆணி அடித்தார் போல் பதிந்து விட்டது. இன்னும் சிறிது காலத்திலே உன்னை தேடி ஓடோடி வரும் காலம் வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியோடு இரு. உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. என்றும் உன் நிழலாய் நான் இருப்பேன். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.